ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நேற்று முன்தினம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் அந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமேனி மற்றும் அவருடைய உறவினர்கள் முழுவதுமாக அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர சில முக்கிய தலைவர்களும் அந்த நாட்டினுடைய முக்கிய தலைவர்களாக இருந்த ஒரு சில பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை என்று தெரிவிக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் திரும்ப UAE மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இப்போ துபாய் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. எங்கெல்லாம் அமெரிக்கா பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் திரும்ப ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறதை பார்க்குறோம். இந்த கமேனியை கொள்வதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகவும் முனைந்து செயல்பட்டிருக்கார்கள். CIA மூலமாக உளவெல்லாம் பார்த்து அதை இஸ்ரேலுக்கு தகவல் குறித்து இப்போ இஸ்ரேல் எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற திட்டம் தீட்டி கடைசியாக கரெக்டாக பிப்ரவரி 5ஆம் தேதி இவர்களுடைய ரகசிய கூட்டம் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டு அதில் சரியாக கொண்டு போய் இவர்கள் தாக்குதல் நடத்தி இது நடந்திருக்கிறது. இது குறித்து கூட இப்போ இஸ்ரேல் பிரதமர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் கமேனியை சர்வாதிகாரத்தை ஆட்சியை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டோம், அவரை கொன்று விட்டோம், முக்கிய தலைவர்களையும் கொண்டு விட்டிருக்கோம், நான் இந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பேன் என்று நான் இது கொடுத்திருந்தேன், வாக்கு கொடுத்திருந்தேன். இன்றைக்கி அமெரிக்கா அதற்கு எங்களுக்கு உதவி புரிகிறது, அமெரிக்காவுடன் இணைந்து இதை நடத்தியிருக்கோம், இதை செய்வோம், இன்னும் சில நாட்களுக்கு இது தொடரும் அப்படின்னு எல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார். மொசாது தான் இதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கக்கூடிய மாதிரி செய்திகள் வருது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா கமேனியோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ச் பண்ணி எல்லாரும் எந்த இடத்துல எப்போ வருவாங்கங்கக்கூடியதை பார்த்துருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களும் ஈரான் பக்கத்துலேயும் எந்த இடம் இஸ்ரேல் இதுவரை தாக்குதல் நடத்தவில்லையோ, எந்த இடத்துல இதுவரை இஸ்ரேலுக்குள்ள ஒரு கவனம் அதிகம் இல்லையோ அந்த இடத்த பார்த்து ஒரு இடத்துல தான் அவங்களும் சந்திக்கக்கூடியதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இந்த இடத்த இஸ்ரேல் எக்காரணம் கொண்டு நெருங்காது, ஏன்னா இஸ்ரேல் ஜென்ரலாக பகல் நேரத்தில் தாக்குதல் நடத்துறதில்ல, அந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்களும் அந்த இடம் அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் பங்கர் எல்லாம் செட் பண்ணி தான் ஈரானும் வச்சுருந்தேன். அதே நேரத்தில் இது என்னென்னா, மொசாதில் இருக்கக்கூடிய மொசாதிலிருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி தெளிவாக இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்த பின் பாயிண்ட் பண்ணி அதை தாக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸை வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி இப்படி தப்பி கிப்பி ஒரு ஆள் கூட ஓடிடப்படாது, அந்த அளவுக்கான ஒரு கடுமையான ஒரு தாக்குதலில் இன்றைக்கி கமேனியோட அந்த இருப்பிடத்தை முழுமையாக அழித்து அவரையும் கொன்று நம்ம என்ன அப்படிங்கக்கூடியதை பார்த்தோம். இதே என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாக்குதலில் எனக்கு அதில் இப்படி தாக்கியது தவறு தான் அப்படின்னு நான் சொல்கிறவங்க கிடையாது. ஏன்னா இதே கமேனி ஒரு போஸ்ட் போட்டார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, 2020 வாக்கு 18, 19, 20 அந்த டயத்தில், எனக்கு எப்போன்னு கரெக்டாக வருஷம் ஞாபகம் இல்லை. இந்தியாவில் முஸ்லீம்கள் இன அழிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதனால இந்த ஹிந்துத்துவ இதெல்லாத்தையும் இந்திய அரசு அடக்க வேண்டும், அப்படின்னா தான் அது இஸ்லாத்துக்கு நெருக்கமாக இந்தியா வர முடியும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராக கமெண்ட் போட்ட ஆள் தான் இந்த கமேனி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தாருல் இஸ்லாமை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர் அல்லாதவர்களை பழிவாங்கக்கூடிய பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டு வருகிறார். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ISIS எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுன்னி பிரிவை சேர்ந்தவன், அவன் பெரிய அளவில் குண்டெல்லாம் வச்சு அவன் முதல்ல, அதாவது டர்க்கி நம்ம அடுத்த கேலிஃபேட் கொண்டு வரணும், அவன் கையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் வரணும்னு அவன் பார்க்கலாம். இவர் ஷியா, இவங்க கையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் வரணும்னு இவங்க முயற்சி. அதனால் இவளுக்குள்ளேயே அங்கே 2-3 பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் யார் அதிகமான பயங்கரவாத குழுக்களை கையில் வைத்து கொண்டு ஆட்டி படைக்கிறார்களோ அவங்க தான் ரியல் ஹீரோவாக வர முடியும் அப்படின்னு 2 பேர்ட்டையும் கணக்கு இருந்தது. இந்த கணக்கில் என்னென்னா, ISIS முழுக்க லிக்விடேட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன மாடியூல்ஸ் இருக்கும், பட் அவங்க கண்ட்ரோலில் இருந்த டெரிட்டரி எல்லாம் போயிடுச்சு. பட் ஈரான் தன் கண்ட்ரோலில் ஒரு வாஸ்ட் டெரிட்டரியை வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா, ஹமாஸ் சுன்னி குரூப், ஆனால் இவங்க ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன் 2 பேருக்கும் ஒருத்தனுக்கு தானே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி யார் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கக்கூடியது இவங்களுக்குள்ள இது. ஸோ இந்த இதில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி தான். அதனால் இது ஒழிக்கப்பட வேண்டும். இதில் எனக்கு அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் இதை ஒழிப்பதற்கான காரணமாக ஒன்று சொல்லப்பட்டதில்லை. அது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு காரணம் என்ன அப்படின்னா,
அவங்க நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மத அடிப்படைவாதத்தை பரப்பக்கூடியவங்க கையில் நியூக்ளியர் இது போயிடக்கூடாது, அதற்காகத்தான் நாங்கள் செய்தோம். ஏன் இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, ரைட், இந்த அளவு நீங்கள் வந்து யோசிக்கிறவங்க நான் ஒத்துக்கிறேன். அப்போ இதையும் கூட மோசமான பாகிஸ்தான் கையில் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அதை பாதுகாக்கிறதே இந்த அமெரிக்கா தானே. ஆமாம். ஏன்னா அப்போ அவன் நியாயம் இப்போ அங்கே ஏன் போகலை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அடுத்தது நான் கேள்விப்பட்டதில் என்னென்னா, ஒமானில் இந்த 2 நாட்டுக்கு இடையில் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததான். இதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லா நியூக்ளியர் விஷயத்தையும் விட்டு கொடுக்குறோங்கிற மாதிரி ஈரான் ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது நடந்தது அப்படிங்கிற செய்தியும் வருது. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒருத்தன் பேச்சுவார்த்தையில் இறங்கி வரும்போது நீ ஏன் உடனே அவனை போய் தாக்கணும்? நீ தாக்கினதை நான் தப்புன்னு சொல்லலை, பொய்க்காரணங்களை சொல்லி ஊரை ஏமாத்தாதீங்க, அவ்வளோதான். தாக்கினதெல்லாம் ரைட்டு தான். ஒரு இந்த மாதிரியான அடிப்படைவாத இது எல்லாம் அன்டிசைரபிள் இருக்கக்கூடாது தான். இப்போ வந்து அந்த நாட்டில் வந்து அவன் யூதன் ஏதோ அவன் மத நிகழ்ச்சியை கொண்டாடினான், இவன் போய் அவன் அவ்வளோ வெறி அவன் நிகழ்ச்சியில் போய் கொன்னவனுக்கு இவன் ஆதரவு தெரிவித்து இங்கேருந்து ஆயுதத்தையும் ஆளையும் அனுப்பிச்சான். அப்போ அதுக்கு அவனை திருப்பி கொன்னான், அவ்வளோதான். அதை சொல்லிட்டு போங்க, நாங்களே ஏற்றிட்டு போயிடுறோம். இந்த நியூக்ளியர்லாம் சொல்லி எதுக்கு உலகத்தை ஏமாற்றணும்? இது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சவுதி அரேபியா இந்த மாதிரியான நாடு, UAE இந்த மாதிரி பல நாடுகள், இந்த நாட்டிலெல்லாம் அமெரிக்காக்காரன் பேஸ் வச்சுருக்கான். இந்த பேஸெல்லாம் இவர்கள் போய் தாக்கினார்கள். அதில் வந்து இப்போ சரி, புர்ஜ் கலீஃபாவில் என்ன அமெரிக்கன் பேஸாக இருந்தது இல்லை. அப்போ இப்போ அது ஷியா வர்சஸ் சுன்னி சண்டை தானே, நிச்சயமாக இந்த சண்டை தானே. அதுக்கப்புறம் எதை கவனிக்கணும்னா, சவுதி அரேபியா மீது ஒரு தாக்குதல் நடந்தால் விடவிடே நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் தாக்குதலுக்கு வருவோம்னு பாகிஸ்தான்காரன் சவுதிக்காரனும் சேர்ந்து சொன்னாங்க. ரெண்டு இப்போ ஈரான் அடிச்சிட்டான்ல, இப்போ நீ போனியா? இல்லையே. ஏதாவது ஒரு பயம் போனீங்களா? ஒரு பயிலும் போகல. இல்லை. அப்போ எதுக்கு இந்த வீண் வேட் கேட்டாச்சுன்னா, நான் ஆப்கானிஸ்தானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சொல்கிறான் பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்காகவே உருவாக்கப்பட்ட நாடு, முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கான நாடு. அப்போ ஆப்கானிஸ்தானில் உள்ளவன் துலுக்கம் தானே. அப்போ நீ ஏன்டா அவனை போய் கொள்கிற? மதத்தின் அடிப்படையில் ஒன்று. அப்போ எல்லாம் அந்த மதத்தில் உள்ள எல்லாமே நீ பாதுகாக்கணும்ல, காத்திருக்கணும் கண்டிப்பாக. அப்போ அதுவும் நடக்கல. இல்லை, நடக்கல. அடுத்தது பாருங்கள், இப்போ ஊரம் போட்டும் போராட்டம் நடத்துகிறான். நம்ம ஊரில் அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு எதிராக அங்கேருந்து சின்ன குழந்தையாக இருந்து வளர்ந்தது விட்டது அம்புட்டு அங்கேருந்து வேகமாக வருது. வேகமாக வந்து ஒரு பெரிய ஊரில் இங்கே கோஷம் இதெல்லாம் போட்டு அமெரிக்கன் கவுன்சிலேட்டுக்கு ஏன்டா? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? இன்றைக்கி அமெரிக்கா பேஸ் இருக்கிற சவுதி ஒன்றிய இதை நீ ஏன் முற்றுகையிடலை? எம்பசியை, UAE எம்பசியை நீ ஏன் முற்றுகையிடலை? பஹ்ரைன் எம்பசியை நீ ஏன் முற்றுகையிடலை? ஏன்டா அவன் அவ்வளோ பேரும் ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல. ஆமாம். இப்போ அவனை கொன்னதுக்கு நான் பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சவுதி அரேபியா அறிவிச்சிருக்குல்ல. ஆமாம். ஏன்டா அப்போ அவனுக்கு அப்போ நீ என்ன பண்ணிக்கணும்? சவுதி அரேபியா கொடியை நீ ஏன் எரிக்கலை? சரி, இது இங்கே நடக்குது. இந்த வடக்கேவனும் ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான், ஒரு அதில் முட்டு உண்டு ஒரு குழந்தை. இப்போ அவன் அதெல்லாம் சின்ன குழந்தைய நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது வயசு வராத ஒரு குழந்தை, அதை பேட்டி எடுக்கிறான். இந்த பேட்டி எடுக்கும்போது மோடிங்கிறது இஸ்ரேல் போனாராம். இந்த குழந்தை சொல்லுது, இந்த குழந்தைக்கு ஹார்ட்லி 8-10 வயசு இருக்குமா இருக்கும். அந்த குழந்தை சொல்லும், மோடி இங்கேருந்து இஸ்ரேலுக்கு போனார், அவர் சொல்லித்தான் அங்கேருந்து இஸ்ரேல்காரன் இதை அடித்தான். ஆனால் கமேனி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆனால் அவர் செத்ததுக்காக நான் வந்து வருத்தப்படுவேன். அவன் கேட்குற, மோடிக்கு இந்த மாதிரி ஆயாச்சுன்னா அதுக்கு நான் ஏன் அழணும், நான் ஏன் வருத்தப்படணும்? இவன் ஒழிய வேண்டியவன் தானே. ஒரு 8-10 வயசு குழந்தை. ஏன்டா நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறே இல்லை? நீங்கள் போகிற மெக்கா இருக்கக்கூடிய சவுதி அரேபியாக்காரன் தாண்டா இப்போ இவனுக்கு எதிராக அடிக்கிறதுக்கு வந்து செய்து கொடுத்துருக்கான். அப்போ அங்கே உள்ள மெக்காவில் இருக்கிறவன் ஒழியணும்னு இந்த குழந்தை பேட்டியில் ஏன் சொல்லு? அப்போ இந்த குழந்தைகளை எப்படி மூளைச்சலவை செய்கிறார்கள்? இதில் உள்ள வேடிக்கைன்னா, ஈரான்லேயே பல பேர் இந்த கமேனி இறந்து போனது. அது உள்நாட்டு அரசியலை விடுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த துலுக்க நாடுகள் எல்லாம் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல. நீங்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவுக்கும் எதிராக நீங்கள் வந்து களம் இறங்குறீங்க. இப்போ ஏன்டா இஸ்ரேலுக்கும் இவனுக்கு ஏன்டா சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் UAEக்கும் எதிராக களம் இறங்கலை? அவன் அம்பிட்டு பேர் இருந்தாண்டா அவன் அடிக்கிறதுக்கு இடம் கொடுத்தவன். ஆமாம். ஏன் அப்போ சுன்னி ஷியா அடிக்கிறான், ஷியா சுன்னி அடிக்கிறான். இதுக்கு சுன்னி என்ன பண்ணியிருக்கான்?
ஒரு யூத உதவியும் கிறிஸ்தவ உதவியும் சேர்த்துருக்கான். அப்போ யூதனும் கிறிஸ்தவனும் அயோக்கியம், அப்போ சுன்னி மட்டும் யோக்கியமா? இதான் என் கேள்வி. அவனும் சேர்ந்தாண்டே அவனுக்கு ஒன்றா? ஆமாம், அவனு தானே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆமாம். அப்போ இதில் எங்கடா இஸ்லாத்துக்கு உலகம் முழுக்க வந்து த்ரெட்டுங்கிறது வருது? அவனை கொன்னதே உங்கள் அழுகுதுண்டு. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில் வேறு ஏதோ ஒரு நியூஸ் ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ஈரான் வந்து சரண்டர் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஈரான் சரண்டர் ஆயாச்சுன்னா இப்போ ஈரானை அடிக்க முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவை கொண்டு இவங்க மேலே தாக்குதல் நடத்துவதற்கு வற்புறுத்திய நாடே சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுமா செய்தியில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கிறிஸ்தவ போய் சும்மா இருந்தான், அவனை கூட்டிக்கிட்டு வந்து இவனை அடின்னு சொன்னவன் சவுதி அரேபியாக்காரன். அப்போ நீங்கள் இப்போ எதுக்கு எதிராக நீங்கள் இப்போ போராடணும்? அமெரிக்காக்காரன் இப்போ வந்து யார் அப்படின்னு சொன்னால் கூலிப்படை. ஆமாம், அந்த கூலிப்படையை எம்ப்ளாய் பண்ணவன் யார்? சுன்னி துல்கன் தானே. ஆமாம். இப்போ சவுதி அரேபியாவுக்கு எதிராக தான் இவங்க போராடணும். நீ நியாயத்துக்கு போராடணும்ல. ஆமாம். ஏன்டா இதை எடுத்து ஒரு வயலும் வாயை திறக்க மாட்டேங்கிறிய? ஏன் ஒரு வயலும் வாயை திறக்கிறது இல்லை? சரி, இவ்வளவு தாக்குதல் நடந்துச்சு இல்லை ஈரானுக்கு மேலே. ஆமாம். இந்த ஓஐசின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், ஓஐசி. இவங்களாம் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்குள்ள சண்டை, அந்த சண்டைக்கு நரேந்திர மோடி என்னடா பாவம் பண்ணார்? இங்கே உள்ள இந்த 2 எம்பசி மட்டும் ஏன் வந்து டார்கெட் செய்யப்படுகிறது? அதையும் நீங்கள் சேர்ந்துல டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. அப்போ இந்த போக்கு என்பது நீங்கள் வந்து உலகம் முழுக்க துலுக்க பயங்கரவாதத்தை, அடிப்படைவாதத்தை வளர்ப்பதற்கு இப்போ இந்த போரை பயன்படுத்த போகிறாங்க. கரெக்ட். இல்லை, வேடிக்கை என்னன்னா, இவனுங்களே ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சுப்புட்டு ஒட்டுமொத்த சமுதாயமும் பார்த்தாயா கஷ்டப்படுகிறதேன்னு. இது என்ன அயோக்கியத்தனம்? இப்போ உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், சோப்பு கூட ஏற்றிருக்காங்க. எதுக்குடான்னா அது பழி வாங்குறதுக்கும் அவங்கள எதிராளிகளை ஒழிப்பதற்குமான அடையாளம்னு இப்போ அவன் ஈரான்காரன் சொல்லியிருக்கான். இன்னும் இப்போ அமெரிக்காக்காரன் சொல்கிறான், ஈரான் கொஞ்சம் பெரிய நாடு, அதனால இன்னும் நிறைய நாள் இந்த சண்டை நடக்கும்னு. ஒரு வேடிக்கை என்னன்னா, அவன் இஸ்ரேல்காரன் கிட்டத்தட்ட அவன் வந்து மிசைல் இன்டர்செப்டர் இதெல்லாம் வச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். இவனு இங்கேருந்து அமெரிக்கா போய் அடிக்க முடியாது, ஏன்னா அது பல ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. இவன் யாரெல்லாம் அடிக்கிறான்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற துபாய், இந்த பக்கத்தில் இருக்கிற அபுதாபி, திருப்பி இவன் யார் அடிக்கிறான்? இவனுக்குள்ள இன்னொரு துல்கனை இவன் கொண்டு இருக்கான். எதன ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த மொத்தத்தில் இப்போ இவனுக்கு வந்து இந்த சைனாட்டிருந்து வாங்கின ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வச்சுருக்கானுங்க. யார்? இந்த யுஏஇக்காரன். இவன் என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சாலும் அங்கே டொம்முன்னு விழுந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போ தான் இந்த சைனா ஆயுதங்கள் எல்லாம் பற்றி நினைக்கும் போது, நம்ம 23ஆம் புலிகேசியில் அந்த வாளை எடுத்தோன்னா வாள் உடஞ்சி விழும் இல்லை, எனக்கு அந்த காட்சி அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அப்போ சைனீஸ் சிஸ்டம் எந்த அளவு மோசமான, பாகிஸ்தானையும் அவனால் காப்பாற்ற முடியும் இல்லை. ஆனால் இவ்வளவு ட்ரோன், இவ்வளவு மிசைல், இவ்வளவு இந்தியாவுக்கு மேலே பாகிஸ்தான்காரன் அடித்தான், ஒன்றாவதுங்க வந்து விழுந்துதா இல்லை. அப்போ நம்ம நாடு எவ்வளவு பாதுகாப்பு மிக்க நாடு. இதைத்தான் பிரதமர் பேசும்போது சொன்னார் ஒரு மீட்டிங்கில். ஏண்டா எல்லா நாட்டையும் சுற்றி அவன் குண்டு வச்சு அடிக்கிறான். அவனுங்களெல்லாம் அமெரிக்காவின் பாதுகாப்புக்குட்பட்டவர்கள், சீனாவின் பாதுகாப்புக்குட்பட்டவர்கள். இங்கே நம்ம நாட்டில் ஒன்றாவது உள்ள வந்து விழுந்துதா? அப்போது இந்தியா எவ்வளவு பாதுகாப்பான நாடுங்கக்கூடியது இந்த போரில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்காகவே நரேந்திர மோடிக்கு 400 நமஸ்காரம் டெய்லி பண்ணணும். இவ்வளவு சிஸ்டம் இருந்தது, அது இருந்தது, என்னத்தை பண்ண முடிஞ்சது? வாழணும் பண்ண முடியல. அவன் என்னத்தெல்லாமோ பயன்படுத்தி பார்த்தா இங்கே ஒன்றும் உள்ள வந்து சேர்ந்து பேரலை. அப்போ இதில் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் மிலிட்ரி அனாலிசிஸ் கூட இந்த சம்பவத்தில் பண்ணலாம். அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம இதை பார்க்க போனோம் அப்படின்னா, அமெரிக்காவை இன்றைக்கி ஒரு அடியாளாக ஒரு சுன்னி யூதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், அவனும் யோக்கியம் இல்லை. ஏன்னா அவன் இந்த நியூக்ளியருக்கு சொன்ன நியாயத்தை தான் பார்த்தோமே, பாகிஸ்தான் வச்சுக்கலாமே, இவன் வச்சுக்கப்படாது, இதில் என்னடா கருது. அதனால் இஃப்
என்னோட பார்வை இதில் எப்படி அப்படின்னா, ஒரு ரோகு நேஷனான, ஏன்னா ஈரான் வந்து பல நாடுகளில் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதனால் ஈரானுக்கு மேலே அட்டாக் பண்ணுறது நியாயம் அப்படின்னா, நம்ம நாட்டில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டு விடுகிறது. அப்போ பாகிஸ்தான்ட்டு நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. அப்போது இந்தியா ஆல்சோ ரிசர்வ்ஸ் த ரைட் டு அட்டாக் பாகிஸ்தான். எஸ், அவ்வளோதானே. ஆமாம். இப்போ இந்த நியாயம் ஈரானுக்கு பொருந்தும்னா இது இந்தியாவுக்கும் பொருந்தும். அதனால் என்றைக்கு வேணாலும் அமெரிக்கா பாகிஸ்தானை இந்தியா தாக்கும்போது அதுக்கு இதே அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்குமா? தெரிவிக்காது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அமீர் தான் இன்னைக்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் ட்ரம்புக்கு சொன்னாருன்னு போயிட்டு இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நியூக்ளியர் வெப்பனுக்காக வேண்டியது அல்ல, இது ஒரு ஷியா சுன்னி சண்டை. ரெண்டாவது, ஈரான் வந்து ஒரு டாமினன்ட் பவராக வரக்கூடியதை இவனுக்கு எவனும் விரும்பலை. ரெண்டாவது, ஈரானுக்கு ஒரு 2500-3000 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது துலுக்க ஹிஸ்ட்ரி இல்லை, அது பர்ஷியன் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இட்ஸ் அ சென்டர் ஃபார் லேர்னிங். ஒரு காலத்தில் அங்கே உள்ள மக்கள் தே ஆர் மோர் இண்டஸ்ட்ரியஸ், தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட். ஸோ எப்படி வேறு நாடுகளெல்லாம் அடிப்படைவாத இஸ்லாத்தில் பூந்து அழிஞ்சு போச்சோ அந்த மாதிரி இப்போ ஈரானே கொஞ்சம் கொஞ்சமாக கொமேனி அழிச்சுக்கிட்டு வந்தார். இந்த அழிச்சதுக்கு வந்ததுங்கக்கூடியதை காரணம் காட்டி ஒட்டு மொத்தமாக அதையும் அமெரிக்காவுடைய எக்ஸ்டெண்டட் டெரிட்டரியை ஆக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய வேலையை அமெரிக்கா இன்றைக்கி செய்திருக்கு. அதனால இதற்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த கமேனி தான். இந்த அடிப்படைவாத இஸ்லாத்தை பூத்தி இதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஷியா சுன்னி சண்டையை வளர்த்தி விட்டு எல்லாம் செய்தது இந்த ஆள். அதுக்கு ஈக்குவலாக அவனுங்களும் செய்தானுங்க. அதனால் இது வந்து ஒரு யூனிபோலார் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி பல ரீஜனல் திங்ஸ் இருக்குது. இதற்காக மண்ணாசை பிடித்தவர்கள், மத வெறியில் உலகத்தை நான் தான் கட்டி ஆளணுங்கக்கூடிய அதிகார மமதை மிக்கவர்கள், மதத்தை வைத்து சண்டை போடக்கூடியவர்கள், இந்த மாதிரி பல ஆட்கள் இந்த ஒரு யுத்தத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அது அவர்களுக்கான யுத்தமாக நான் இதை பார்க்கிறேன்.